தவளை இருந்திருக்கு. அது ஒண்ணு வந்து நல்ல கடவுள் பக்தி உடையது. அ இன்னொன்னு வந்து கடவுள் சாமி நம்பிக்கை இல்லாதது. ஓகேவா? ஒண்ணு வந்து எது நடந்தாலும் கடவுள் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க அப்படின்னு நம்பக்கூடியது ஒரு தவளை. இன்னொன்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதது. இப்ப 2க்கும் ஒரு போட்டி. இந்த மரத்து மேல ஏறுவோம். யாரு ஃபர்ஸ்ட்டு போய் அந்த கிளைய தொடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு போட்டி. இப்ப 2 வேகமா ஏறுதுக. ஏறுறப்ப ஏதோ ஏறிக்கிட்டே இருக்கப்ப, அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள தவளை வந்து ஃபர்ஸ்ட்டு போகுது. போய் டக்குனு வழுக்கி கீழ விழுந்துருது. மரத்துலருந்து கீழ விழுந்துருது. இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத தவளை வந்து வேகமா மரத்து மேல ஏறி மேல உச்சிக்கு போயிருது. போயிட்டு திரும்பி பார்த்துட்டு இந்த தவளைய பார்த்து சிரிக்குது. ஹிஹின்னு சிரிக்குது. சிரிச்சு "பாத்தியா? நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் பாத்தியா? நீ பெரிய கடவுள் மேல அவ்வளோ நம்பிக்கை வைப்ப. கடவுள் எது செஞ்சா நல்லதுன்னு செய்வார்ன்னு சொல்லுவ. இப்ப நீ கீழ விழுந்துட்டியே! நீ கடவுள் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியே! ஏன் கடவுள் உன்னைய ஃபர்ஸ்ட்டு வர வச்சிருக்காரு? உன்ன ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? நீ கீழ தள்ளி விட்டாரு பாரு! கீழ விழுந்துட்ட பாரு!" அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே இந்த தவளைக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. என்னடா இவ்வளோ தூரம் கடவுள நம்புறோம், செய்றோம். கடவுள் வந்து இந்த இந்த சாதாரண சின்னதுல கூட என்ன ஜெயிக்க வைக்கலையே! அது நம்மள வந்து ரொம்ப இதா தப்பா பேசுதே! நம்மள தப்பா பேசுனது இல்ல, கடவுளையும் இதா பேசுதே! அப்படின்னு அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. அப்ப இந்த மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல, அது திரும்பி சிரிச்சிருக்கிற நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வந்து அப்படியே அந்த மேல இருக்குல்ல, அந்த தவளைய வந்து மரத்து மேல இருக்க அந்த தவளைய வந்து புடிச்சு தின்றுது. இந்த கீழ இருக்க கடவுள் நம்பிக்கை உள்ள தவளைக்கு புரியுது. ஆஹா! நல்ல வேளை நம்ம ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம்னா, நம்மள சாப்ட்டுருக்கோம். அக அதனால தான் கடவுள் வந்து நம்மள தள்ளி விட்டாரு. நான் கீழ விழுந்துட்டேன். ஓகே. கடவுள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு. இல்லன்னா நம்ம உயிர் போயிருக்குமே! அப்படின்னு நெனச்சுச்சாம். ஸோ எது நடந்தாலுமே கடவுள் நம்ம நல்லதுக்கு தான் செய்றாருன்னு முழுமையா நமக்கு.